So hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back in J.A.R.V.I.S tutorial videos. So guys, போன வீடியோவில் வந்து நம்ம என்னென்னா மைக்ரோஃபோனில் இருந்து இன்புட் வாங்குகிற ஃபங்க்ஷனெல்லாம் எழுதணும். எப்படி J.A.R.V.I.S கிட்ட வந்து நம்ம சொல்கிறது J.A.R.V.I.S காதில் விழுக்கும் அதெல்லாம் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்னா J.A.R.V.I.S என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதெல்லாம் ஆட் பண்ணணும் அதெல்லாம் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, ஓகேவா? கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லாட்டி என்கிட்ட கேட்டால் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன், அங்கே போய் என்கிட்ட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும். நானே சொல்கிறேன், உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறப்ப நிறைய விஷயத்த சொல்கிறப்ப உங்களுக்கே குழப்பி விட்டுருவேன். அதனால் உங்களுக்கு டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் நான் தருவேன். ஓகே, ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நான் என்ன எழுதுவேன்னா while true அப்படின்னு போட போகிறேன், சரிங்களா? எதுக்கு while true போடுறேன்றதை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் while true அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ while ட்ரூக்கு அப்புறம் என்டர் அமைக்கி உள்ளாக்க வந்துடுங்க. அண்ட் அதில் வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா query ஈக்குவல் டு டேக் கமாண்டு அதுக்கப்புறம் டாட் லோவர். இது எதுக்கு போட்டேன் சரி வாங்க உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், டேக் கமாண்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது கூட நேற்று எழுதணும்ல இந்த டேக் கமாண்ட் ஃபங்க்ஷன். இந்த டேக் கமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம மைக்ரோஃபோனில் இருந்து நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் இன்புட்டாக எடுக்கும். அண்ட் கடைசியில் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். அது நெட்டில் போய் ரெகக்னைஸ் கூகுள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதெல்லாம் பண்ணும், ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். ஓகேவா? இப்போ இந்த டேக் கமாண்டுக்குள்ளே கடைசியாக இப்போ என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. நம்ம பேசின வாய்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. அதை வந்து டாட் லோவர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், சரிங்களா? இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ப்ராக்கெட் போட்டாலே அது ஒரு ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ லோவர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நம்மளோட ஸ்ட்ரிங் இருக்கும்ல அதை லோவர் கேஸாக மாற்றிடும். அதாவது கேபிட்டல் லெட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஸ்மால் லெட்டரில் மாற்றிடும். ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் டேக் கமாண்ட்குள்ளே இருந்த ஸ்ட்ரிங் லோவர் கேஸில் மாறினதுக்கப்புறம் query அப்படின்ற வேரியபிள்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் வந்து நான் டேக் கமாண்ட் டாட் லோவர் அப்படின்ற பேரை கூப்பிட தேவையில்லை. நான் query அப்படின்னு சொன்னாலே அது வந்து இந்த டேக் கமாண்ட் டாட் லோவர் தான். ஓகேவா? இப்போ நான் queryன்னு சொன்னாலே அந்த லோவர் கேஸில் கன்வெர்ட்டட் ஆகிருக்கும்ல ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுதான் இனிமேல். ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து வந்து நம்ம என்டர் அமுக்குவோம். ஸோ J.A.R.V.I.S நீங்கள் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ண நினைப்பீங்க? ஏதாச்சும் இன்டர்நெட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கட்டும், அதுக்கு தானே நீங்கள் J.A.R.V.I.S யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா விக்கிபீடியா தெரியுமா? அது ஒரு பெரிய வெப்சைட், நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், தெரிலாட்டி பரவாயில்ல, சரிங்களா? விக்கிபீடியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் இருந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து J.A.R.V.I.S வந்து விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை அப்படியே அப்படியே பேசி சொல்லும், சரிங்களா? வாய்ஸ் வழியாக பேசி சொல்லும். அதுக்கான ஃபங்க்ஷனை வந்து எழுத போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா பெப் இன்ஸ்டால் விக்கிபீடியா அப்படின்னு டெர்மினலில் போய் கீழே டெர்மினலில் வந்து எழுதிக்கோங்க. விக்கிபீடியான்றது ஒரு மாடியூல், சரிங்களா? விக்கிபீடியான்றது ஒரு மாடியூல், அதை விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணுறதுக்காக அது ஹெல்ப் பண்ணும். ஸோ விக்கிபீடியா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோடில் விக்கிபீடியாவை கொண்டு வரணும்னா இங்கே வந்து நம்ம எழுதிடுவோம் இம்போர்ட் விக்கிபீடியா அப்படின்னு. ஓகே, ஸோ கைஸ் நம்ம விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணுறதுக்கான கோடை எழுதுவோம். ஓகே, ஸோ இஃப் போட்டுக்கோங்க, விக்கிபீடியா இன்கொயரி. ஸோ இதுக்கு என்ன மீனிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருவேளை விக்கிபீடியா அப்படின்னு வந்து என்னோடய கொயரியில் எங்கேயாச்சும் கிடச்சிச்சு, இது என்ன பண்ணோம்னா வந்து நம்மளோட கொயரி இருக்குல்ல, கொயரினா என்னது, நம்ம பேசினது கரெக்டாக. இங்கே பாருங்கள், கொயரி ஈக்குவல் டு டேக் கமாண்ட் டாட் லோவர் என்ன பண்ணும், சைஸை வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் ஆக்கிரும். இது மொத்தமாக சேர்ந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கொயரியில் தான் இருக்கும், நம்ம பேசினது எல்லாமே கொயரியில் தான் இருக்கும். அடுத்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விக்கிபீடியா இன்கொயரி. ஒருவேளை நம்ம கொயரிக்குள்ளே விக்கிபீடியா அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணணும்னா அதை தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கோலன் போட்டுட்டு நீங்கள் என்டர் அமைக்கிட்டு இதுக்கான கோடெல்லாம் எழுதுவோம். ஒருவேளை விக்கிபீடியா கொயரியில் இருந்துச்சுன்னா என்ன நடக்கணுன்றதுக்கான கோடை இப்போ நம்ம எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம் ஸ்பீக் போட்டுட்டு, ஸ்பீக் ஃபங்க்ஷன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதணும்ல பேச வைக்கிற ஃபங்க்ஷனு. ஸோ என்ன ஸ்பீக் பண்ணோம்னா சர்ச்சிங் இன் விக்கிபீடியா அப்படின்னு ஸ்பீக் பண்ணோம். ஓகேவா? சர்ச்சிங் இன் விக்கிபீடியா. ஓகே,
போட்டுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணோம்னா சர்ச்சிங் இன் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா query equal to query.replace அப்படின்னு போட்டுட்டு விக்கிபீடியா அடுத்து கமா blank, அதாவது ஒரு டபுள் கோட் மட்டும் போட்டேன், நடுவில் ஒன்றுமே போடலை. இதுக்கு என்ன மீனிங்? வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், சர்ச்சிங் இன் விக்கிபீடியா அப்படின்னு பேசும். கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணும்னா query equal to query.replace. ஸோ query equal toன்னு போட்டிருக்கேன்னா அதை மறந்துடுங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன போட்டிருக்கேன்றதை பாருங்கள். query.replace. query நான் பேசினேல அதான queryக்குள்ளே இருக்குது. அந்த queryயை ரீப்ளேஸ் பண்ணிடு. என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணுனா விக்கிபீடியாவை பிளாங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடு. அது எதுக்கு பிளாங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுன்றதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா queryலேருந்து விக்கிபீடியா அப்படின்னு எங்கேயாச்சும் பேசியிருந்தோம்னா அதை வந்து பிளாங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடும். இருங்க உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து query அப்படின்ற ஒரு புது வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷாருக் கான் விக்கிபீடியா அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். விக்கிபீடியா அப்படின்னு ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஷாருக் கான் விக்கிபீடியா அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பேசுகிறப்ப என்ன நடக்கும்னா இந்த விக்கிபீடியாக்கான ஃபங்க்ஷன் எழுதுகிறோம்ல, இந்த இடத்துல இருந்து இந்த விக்கிபீடியா வந்து காணாமல் போயிடும். ஷாருக் கான் அப்படி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியாக சொன்னால் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியாவில் போய் ஷாருக் கான் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஷாருக் கான்னு மட்டும்தானே சர்ச் பண்ணுவீங்க. ஷாருக் கான் விக்கிபீடியா அப்படின்னு போட்டுட்டு விக்கிபீடியாலே போய் அப்படி சர்ச் பண்ணுவீங்களா? அப்படி பண்ண மாட்டீங்களே. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுவோம்னா விக்கிபீடியாவை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் பிளாங்கை வச்சு. பிளாங்க்னா அந்த நார்மலாக ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம இப்படி இந்த ஷாருக் கானை மட்டும்தான் சர்ச் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? புரியலைன்னா பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன எழுதுவோம்னா ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ரிசல்ட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு wikipedia.summary அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து சம்மரிக்குள்ளே என்ன எழுதுவோம்னா query sentences equal to 2. ஓகே, இது எதுக்கு? ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் wikipedia.summary. ஸோ விக்கிபீடியான்றது என்னது? ஒரு மாடியூல். கரெக்டாக? விக்கிபீடியான்ற மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ விக்கிபீடியா மாடியூலில் இருந்து சம்மரி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது என்ன பண்ணோம்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணோம். சரிங்களா? சம்மரி. ஓகே, ஸோ இப்போ நெட்டில் போய் என்ன சர்ச் பண்ணணும்? queryயை சர்ச் பண்ணணும். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இந்த விக்கிபீடியாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாருக் கான் விக்கிபீடியா அப்படின்னு சொன்னேன்னா இப்போ ஷாருக் கான் விக்கிபீடியாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்ல. பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இந்த queryயை இங்கே போட்டிருக்கேன். இப்போ என்ன நடக்கும்னா queryயை போய் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணோம். ஓகேவா? இப்போ என்ன நடந்துருச்சு? queryயை விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கமா சென்டென்சஸ் ஈக்குவல் டு 2 போட்டிருக்கேன். இப்போ எனக்கு அவ்வளோ சென்டென்சஸ் எனக்கு தேவையில்லை. எனக்கு 2 சென்டென்சஸ் போதும். அவனை பற்றி லைட்டாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் தேவை அப்படின்றதுக்காக சென்டென்சஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? சென்டென்சஸ் ஈக்குவல் டு 10 பண்ணலாம். இல்லாட்டி நீங்களாம் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை சென்டென்சஸ் வேணும் அப்படின்றது கேட்குற மாதிரி நீங்களாம் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பீக். ஓகே, ஸ்பீக்னு போட்டுட்டு இங்கே எழுதுவேன் அக்கார்டிங் டு விக்கிபீடியா அப்படின்னு எழுதுவேன். ஸ்பீக் ரிசல்ட்ஸ். ஸோ எதுக்கு நான் இங்கே ஸ்பீக் அக்கார்டிங் டு விக்கிபீடியான்னு போட்டிருக்கேன்னா பாருங்கள், நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின் அந்த கூகுள் அசிஸ்டண்ட் அக்கா இருக்கும். அந்த அக்கா கிட்ட நீங்கள்லாம் சொல்லுவீங்க ஏதாச்சும் வாட் இஸ் மீன் பை ப்ரோக்ராமிங் இல்லாட்டி வாட் இஸ் மீன் பை இது அதுன்னு நீங்கள் கேட்குறப்ப அது என்ன சொல்லும்? அக்கார்டிங் டு விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசும்ல. என்ன பேசணுமோ அதே தான் நம்மளும் இங்கே எழுதியிருக்கோம் அக்கார்டிங் டு விக்கிபீடியான்றது. எனக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட் அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான்
தான் வந்து நான் அதையே காப்பி அடிச்சிருக்கேன், அக்கார்டிங் டு விக்கிபீடியான்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அக்கார்டிங் டு விக்கிபீடியான்னு போட்டேன். அடுத்து வந்து ஸ்பீக் ரிசல்ட்ஸ். இப்போ இந்த ரிசல்ட்ஸில் இப்போ என்ன நடந்திருக்கும்னா, இந்த விக்கிபீடியாவிலேருந்து சர்ச் பண்ணியிருக்கிற அந்த 2 சென்டென்சஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா ரிசல்ட்ஸுன்றது ஒரு வேரியபிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்பீக் ரிசல்ட்ஸில் என்ன இருக்கோ அதை ஸ்பீக் பண்ணிடு, பேசிடு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஸ்பீக் ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். So hi guys, Ellarakum Vanakam, Nanthan J.A.R.V.I.S. Please coding Anna YouTube channel ku subscribe panunka and bell icon amunkunga. So guys, என்ன ஒரு எரர் வந்திருக்கு. query equal to take command. ஓ ஆமாங்க, சாரி. இங்கே இந்த லைனை பாருங்கள், லைன் நம்பர் 51 பாருங்கள். query equal to take command dot lower. take commandன்றது ஒரு ஃபங்க்ஷன் தானே, நம்ம மேலே எழுதின ஃபங்க்ஷன் தானே. ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், எஸ் ப்ராக்கெட் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அந்த எரர் வரல. ஓகே, அண்ட் நம்ம நெட்டை ஆனே பண்ணல. நெட்டை ஆன் பண்ணால் தானே அது நம்ம பேசுகிறது அது கேட்கும். ஸோ நெட்டை ஆன் பண்ணிக்குவோம். ஸோ நெட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துருவோம். Good evening. So hi guys, Ellarakum Vanakam, Nanthan J.A.R.V.I.S. Please coding Anna YouTube channel ku subscribe panunka and bell icon amunkunga. ஓகே, listening. J.A.R.V.I.S Khan Wikipedia. Searching in Wikipedia. According to Wikipedia, J.A.R.V.I.S Khan, pronounced Arxzan, born November 2nd, 1965, also known by the initialism SRK, is an Indian actor, film producer, and television personality. Okay, போதும். Referred to in the media as the Badshah of Bollywood, in reference to his 1999 film Badshah, King of Bollywood. ஓகே, ஸோ கைஸ் பாருங்கள், ஸ்பீக் ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டேன். ஸோ இது பேசிருச்சு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், நெட்டில் இருந்து சர்ச் பண்ணிட்டு நம்மக்கிட்ட சொல்லிருச்சு. ஓகே, ஸோ எப்படி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அண்ட் ஏன் நீங்கள் ஸ்பீக் ரிசல்ட்ஸ் போட்டிருக்கீங்களா, அப்படியே கூடவே பிரிண்ட் ரிசல்ட்ஸும் போட்டுடலாம். ஓகே, ஸோ நீங்கள் பிரிண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் அந்த J.A.R.V.I.S வந்து என்ன பேசிச்சோ அதை வந்து அப்படியே கீழே பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் கைஸ் நீங்கள் உங்கள் நெட் கனெக்ஷனை பொறுத்து தான், ஓகேவா? சில பேரோட நெட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பொருத்தமான வந்து நம்ம பேசினது வந்து ரெகக்னைஸ் கூகுள் கிட்ட போயிட்டு அதை ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிட்டு வந்துடும். ஒருவேளை நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டைம் ஆகும், ஓகேவா? டைம் அதெல்லாம் ஆகும். எனக்கே ரொம்ப டைம் ஆச்சுன்னா வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன். அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, சரிங்களா? ஸோ டைம் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு லிசனிங் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆகும். பட் ஒருவேளை அப்படியே ரொம்ப நேரத்துக்கு காமிக்குதான் என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கோங்க. ஓகே, அண்ட் அந்த வைல் ட்ரூ அப்படின்னு போட்டிருந்தேன்னா, அந்த வைல் ட்ரூக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருப்பீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் லிசனிங்னே காமிக்குது. கீழே பாருங்கள், இன்னும் லிசனிங்னே அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த J.A.R.V.I.S AI அயன்மேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, J.A.R.V.I.S என்ன என்னைக்காச்சும் ஆஃப் ஆகுமா? அயன்மேன் வந்து என்ன ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ஏதாச்சும் பண்ணுறியானா? இல்லை, அது ஓடிக்கிட்டே தானே இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்னா? அதனால வைல் லூப் வந்து இன்ஃபினைட் லூப் மாதிரி இருக்கும். நான் அந்த ஃபங்க்ஷன் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இதை பற்றி வந்து உங்களுக்கு கடைசி வீடியோவில் இதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லுவேன். இப்போதைக்கு இது வேணாம். ஓகே, ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எழுதணும். அண்ட் அடுத்த வீடியோஸில் அப்படியே கொஞ்சமாக புது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம். ஒரு ஃபோல்டர், ஃபைல் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது. ஓகே, ஸோ அப் டு தட் ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.